வணக்கம். இது கவிதையும் புத்தகமும். சுதாமூர்த்தி, இன்ஃபோசிஸ் ஃபவுண்டர், அவங்களால எழுதப்பட்ட ஒரு கதை தான் தி டே ஐ ஸ்டாப் ட்ரிங்கிங் மில்க். இந்த புத்தகத்துலேருந்து ஒரு அருமையான கதையை உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் விரும்புகிறேன். கோலார், நம்மெல்லாம் கேஜிஎஃப்னு தெரிஞ்ச அந்த ஊரில் நடந்த உண்மையான சம்பவம். பிரிட்டிஷ் காலத்தில் நடந்த கதை. ஸோ பிரிட்டிஷ் தன்னோட கேம்பை கோலாரில் போடுறாங்க. அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஊர் மக்களை கூப்பிட்டு பிரிட்டிஷ் ஜெனரல் பேசுகிறாரு. இந்த மாதிரி நாங்கள் இங்கே கேம்ப் போடுறோம், எங்களுக்கு பால், அப்புறம் வெண்ணெய், நெய் தேவைப்படுது. இங்கே யார் பால் வியாபாரம் பண்ணுறாங்களோ அவங்கள கூப்பிட்டு வாங்க. அப்போ அங்கே இருக்க மக்கள் ஒரு 6 பேரை கூப்பிட்டு போய் காட்டுறாங்க. இவங்க ரெகுலராக இங்கே பால் சப்ளை பண்ணுறாங்க. ஸோ அவங்கக்கிட்ட பேசி அவங்களுக்கு தேவையான பால், வெண்ணெய், அப்புறம் நெய் டைம் சப்ளை பண்ணணும் அப்படின்னு. ஸோ பிரிட்டிஷை பொறுத்தவரைக்கும் பங்க்சுவாலிட்டி முக்கியம். ஸோ இதை சொல்லி அவங்கக்கிட்ட எவ்வளோ பால் வேணும், என்ன காசு அப்படின்னு பேசி முடிவு பண்ணிடுறாங்க. ஸோ அதே போல் அந்த ஊரில் அம்மினி அம்மாள் அப்படின்றவங்களும் பால் வியாபாரம் பண்ணுறாங்க. அவங்களோட பால் நல்லா தரமாக இருக்கும் அப்படின்னு அவர் கேள்விப்பட்டார். அவங்களையும் கூப்பிட்டு பேசுகிறாரு. ஸோ அவங்ககிட்டயும் அதே தான் சொல்கிறாரு, எனக்கு பால், நெய், வெண்ணெய் நீங்கள் தரணும் அப்படின்னு. அவங்களும் தரத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க. சரி, உங்களுக்கு 1 லிட்டருக்கு எவ்வளோ பைசா அப்படின்னு கேட்கும்போது அவங்க இல்லை எனக்கு காசு வேண்டாம் அப்படின்றாங்க. இல்லைம்மா, நாங்கள் கணக்கெல்லாம் கரெக்டாக இருக்கோம், உங்களுக்கு சொன்ன டைமில் காசு வந்துடும், எவ்வளோ காசு சொல்லுங்கள் அப்படின்னும் திருப்பியும் அவங்க வேண்டாம் அப்படின்றாங்க. ஒருவேளை நீங்கள் தனியாக இருக்கிறனால தான் பயப்படுறீங்களோ, நான் உங்களை பார்த்துக்குறோம், நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு ஜென்ரல் கேட்குறாரு. அப்போ அவங்களுக்கு சிரிப்பு வந்துடுது. ஒரு சிரிப்போடு சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு பொண்ணு இவ்வளோ வயசுலேயும் பாஷை தெரியாமல் அவங்ககிட்ட ஒரு டிரான்ஸ்லேட்டர் வச்சு பேசுகிறதுக்கே எனக்கு பயம் இல்லாத போது ஏன் வீட்டில் இருக்கிறதுல எனக்கு என்ன பயம்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு காசு வேண்டாம், நீங்கள் கேட்டதை நான் சப்ளை பண்ணுறேன், ஒரு நாள் உங்கள்கிட்ட நான் கேட்குறேன், அதை எனக்கு செஞ்சு கொடுத்தா போதும் அப்படின்னு. சரி, இவரும் அந்த டீல் கொடுத்துட்டு அவங்ககிட்ட பால் சப்ளை வாங்க ஆரம்பிச்சிட்டாரு. தினமும் பால் சப்ளை வந்துகிட்டே இருக்கு. ஸோ கம்பேர் பண்ணி பார்த்தா அந்த 7 பேரில் அம்மனி அம்மாள் டைமுக்கு பால், வெண்ணெய், நெய் கொடுக்குறாங்க. தரத்துலேயும் எல்லாரோடையும் நல்ல தரமாக இருக்குது. மீதி பேர் ஒரு நாள் தராங்க, ஒரு நாள் தரதில்ல, ஒரு நாள் டைமுக்கு வருது, ஒரு நாள் லேட் ஆகுது, இல்லைன்னா தண்ணி கலப்புறது அதிகமாக இருக்குது. அதனால் மீதி பேரெலாம் நிப்பாட்டிட்டு மொத்தமாக அம்மனி அம்மாள்கிட்டயே வாங்கிக்கிறாங்க. ஆனால் அவங்க சொன்ன மாதிரி ஒரு நாளும் அவர்கிட்டேருந்து பைசா வாங்கவே இல்லை. ஊரில் இருக்க ஜனங்களும் கேட்குறாங்க, ஏம்மா, இதுதான் உன்னோட பொழப்பே, இதுதான் உன்னோட சோர்ஸே, காசே வாங்கலைன்னு நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்டாலும் அவங்க யாருக்கும் பதில் சொல்லாமல் ஒரு புன்னகையோடு கடந்து போயிட்டே இருக்காங்க. ஒரு நாள் ஜென்ரல் கேம்பை காலி பண்ணிட்டு போகணுன்னு ஒரு ஆர்டர் வருது. ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒருத்தரையாக கூப்பிட்டு யாருக்கெல்லாம் செட்டில் பண்ண ஆரம்பிக்கிறார். அப்போ அம்மனி அம்மாளையும் கூப்பிட்டு நீங்கள் இத்தனை நாள் எங்களுக்கு பாலெல்லாம் சப்ளை பண்ணிங்க, ஆனால் ஒரு நாளும் பைசா வாங்கலை, இப்போ நாங்கள் கேம்ப் காலி பண்ணுறோம், உங்களுக்கு எவ்வளோ தரணும்னு சொன்னிங்கன்னா நாங்கள் செட்டில் பண்ணிடுறோம். இப்போயும் அம்மனி அம்மா சொல்கிறாங்க, எனக்கு பைசா வேண்டாம், எனக்கு ஒன்று பண்ணித்தரீங்களான்னு கேட்டிருந்தேன், ஞாபகம் இருக்கா அப்படின்னு. இருக்குது, என்ன பண்ணணும் சொல்லுங்கள் அப்படின்னா, உங்களுக்கு வந்த நாள்லேருந்து பார்த்துருப்பீங்க, எங்கள் ஊரில் தண்ணியே இல்லை, நீங்களுமே தண்ணிக்கு பக்கத்து ஊரில் உங்களுடைய ஆட்களை கொண்டு தண்ணி எடுத்துகிட்டு பயன்படுத்திக்கிட்டீங்க. எங்கள் ஊரில் இருக்க பொம்பளைங்கள்லாம் தண்ணி எடுக்கிறதுக்காக பக்கத்து ஊரே நடந்து போயிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. வெயில் காலத்துலலாம் எங்கள் கஷ்டம் இன்னும் ஜாஸ்தியாகிடுது. நீங்கள் தப்பாக எடுத்துக்கலன்னா எங்கள் ஊருக்கு ஒரு குளம் வெட்டி தாங்க, அந்த குளத்துக்கான பைசாவை நீங்கள் எனக்கு தர வேண்டிய காசுலேருந்து எடுத்துக்கோங்கன்றாங்க. அந்த ஜென்ரலுக்கு ஒரே ஆச்சரியம், இப்பையும் தன்னை பற்றி யோசிக்காமல் ஊருக்காக யோசிக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்களான்ட்டு ஒரே ஆச்சரியம். அவரும் அந்த கோரிக்கையை ஏற்றுக்கிட்டு அந்த ஊருக்கு ஒரு குளம் வெட்டி தர்றாரு. குளம் வெட்டி கொடுத்துட்டு கடைசியாக அம்மனி அம்மாகிட்ட கேட்குறாங்க, உனக்கு சொல்லுமா, இந்த காசு நீ வச்சுக்கோ, இது நான் பண்ணதாகவே இருக்கட்டும் அப்படின்னா அவங்க அப்பையும் அதை ஏற்றுக்கல. இல்லை, எங்கள் ஊருக்கு நான் பண்ண சின்ன உதவியாக அது இருக்கட்டும், அந்த காசை நீங்களே வச்சுக்கோங்கன்னு அவர்கிட்டே கொடுத்துட்டாங்க. இப்படி தான் கோலாரில் ஒரு குளம் தோன்றுச்சு. அந்த குளத்துக்கு அம்மனி அம்மாள்னே பேர் வச்சுருக்காங்க. இன்றைக்கும் கோலாரில் அது இருக்குது. ஒரு தண்ணியோட மகத்துவம் புரிஞ்சவங்களுக்கு இந்த கதையோட ஆழம் புரியும். நன்றி.